டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஹமாஸ் பாணியில் ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, தற்போது வரை என்னென்ன தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருகிறது. ஏற்கனவே 2 பேரை அதிகாரப்பூர்வமாக கைது செய்திருக்கிறது. ஜெய்சிர் பிலால் வாணி, அதே போல மற்றொரு நபரான ஆமீர் ரஷீத் அலி. இதுல 2வது கைது செய்யப்பட்ட ஜெய்சிர் பிலால் வாணி என்கிற டேனிஷ் அவர்கிட்ட விசாரணை நடத்துல பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா ஹமாஸ் பாணியில இந்தியாவின் பல இடங்கள்ல தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கடந்த 2023 அக்டோபர் மாதம் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அதே பாணியில் இந்தியாவிலும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப அம்சங்களையும் இந்த ஜெய்சிர் பிலால் வாணி என்கிற டேனிஷ் அவர் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பா ட்ரோன்ல பாம்களை பொருத்தி வழங்கும் விஷயத்திலும், அதே போல தொழில்நுட்ப அம்சங்கள், அதுல அந்த ட்ரோன்ல பாம் மட்டும் இல்லாது கேமரா எங்கு தாக்குதல் நடத்தணும் அப்படின்றத துல்லியமா தெரிஞ்சுக்கிறதுக்காக லைவ் ஸ்ட்ரீமிங் கேமராக்கள் அந்த ட்ரோன்ல பொருத்தியதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, சிறிய வகை ராக்கெட்டுகளையும் இவர் தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், டெல்லி கார் குண்டுவெடிப்பு காரணமான உமரோட இவர் தொடர்புல இருந்ததாகவும் தற்போது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. நேற்றுதான் இவர் கைது செய்யப்பட்டார். இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு முழுமையான விசாரணைக்கு அவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் அவர்களது திட்டம் என்ன, யாருடைய தூண்டுதலின் பேரில் அவர் இந்த செயலில் ஈடுபட்டார் என்ற விஷயங்கள்லாம் நமக்கு மிக பெரியதாக தெரிய வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த அனைத்து விஷயங்களையுமே சுற்றி சுற்றி ஒரே மையப்புள்ளியில வந்து நிற்பது ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ல இருக்கிற அல்பாலா யூனிவர்சிட்டி தான். அந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய டாக்டர்கள் பலரும் இந்த ஒயிட் காலர் மாடல் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதாக வெளியாகி இருக்கும் தகவல் உண்மையா அப்படின்றதுக்கான விசாரணையானது துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பா அந்த அல்பாலா பல்கலைக்கழகத்தின் நிதி தொடர்பான விசாரணையை அமலாக்கத்துறை மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவலானது வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கும் நிதி, அந்த நிதியை அவர்கள் எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்பது குறித்த விஷயங்களை எல்லாம் விரைவில் அமலாக்கத்துறையானது விசாரணை நடத்த இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல இன்று மத்திய புலனாய்வு அமைப்பு, அதாவது அல்பாலா பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான 15 இடங்கள்ல, டெல்லியில் உள்ள அவர்களது அலுவலகம் உள்ளிட்ட 15 இடங்கள்ல இன்று மத்திய புலனாய்வு அமைப்பானது தங்களது சோதனையை விரிவுபடுத்தியுள்ளது.